எந்த குருட்டு பையில 30 ரூபாய் கொடுக்க மாட்டான். 10 ரூபாய் கொடுப்பேன். சம்மதமா? ஐயா 10 ரூபாயை வச்சு என்னையா செய்ய முடியும்? ஒரு 20 ரூபாயாவது கொடுங்க ஐயா. அதெல்லாம் முடியாது. 10 ரூபாய் கொடுப்பேன். இஷ்டம் இருந்தா வாங்கிக்க, இல்லாட்டி எடுத்துட்டு போ. சரியா, அதையாவது கொடுங்க ஐயா. வாங்க வாங்க உட்காருங்க. பெரிய விவகாரம் சொன்னீங்களே, தங்கமா வைரமா? ரெண்டும் இல்ல, வைடூரியம். வைடூரியமா? ரொம்ப அதிக விலையாச்சே, உன்னால பணம் கொடுக்க முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். முதல்ல பொருளை காட்டுங்க. பிடிச்சிருந்தா எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறேன். அதிகமா ஒண்ணும் வேண்டாம். இத வச்சுக்கிட்டு ஒரு 10,000 கொடு. என்னையா அது பகற்கொள்ளையா இருக்கு? இரும்பு கத்தியை காட்டி 10,000 ரூபாய் கேட்கிறேன். தங்க மூக்குத்திக்கு 10 ரூபாய் கொடுத்து ஏமாத்தும் போது இந்த இரும்பு கத்திக்கு 10,000 கொடுத்தா என்ன? உங்க அப்பா சொத்தை குறைஞ்சு போயிடும். என்ன மிரட்டு? யாரு தெரியுமா? ஏழைகளோட வறுமையை பயன்படுத்தி அவங்க கட்டிக்கிற புடவையில இருந்து கழுத்துல போட்டிருக்கிற தாலி வரைக்கும் ஏமாற்றி படைக்கிற பேராசக்காரன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏழா பணத்தை வேற மாதிரி இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணிட்டு உன்னை என்ன செய்யறேன் பாரு. இந்த கத்தி உன் பெட்டியில தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது உன் நெஞ்சில தான் இருக்கணும்னு நீ நினைச்சா தாராளமா போன் பண்ணு. விளையாடுறியா? 10,000 கொடுக்க புரியா இல்லையா? வேண்டாம், கொடுத்துறேன். இந்த 10,000 சரியா இருக்கும்ல? என்ன பார்த்து வச்சிருக்கேன். ஒரு நோட்டு குறைஞ்சது உன் எலும்புல 1 குறைஞ்சு போயிடும். கொண்டாரு. என்ன கண்ணு அவசரப்படுறியே? போன் பண்றியா? என் தலை மறைற வரைக்கும் போன ஈடு பண்ணுனேன், சத்தம் கிட்ட போட்டேன். பணத்தை வாங்கிட்டு கத்தி கொடுத்தேன் போறியா? இந்த வேண்டாம், நீங்க வச்சுக்க. வேண்டாம். ஐயா மீனா, மீனா, முருகா, மீனா, விழவா முருகா? சத்தம் போடக்கூடாதுமா. இந்தம்மா, இந்த பணத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்து உடனே உங்க அக்காவை அவங்க மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் முருகா. நான் வர்றேம்மா. நில்லு முருகா, நீ இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல. உள்ளவா, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு வர்றேன். நான் வர்றேம்மா. அப்பா, இந்தா. ஏதுமா இவ்வளவு பணம்? முருகன் கொடுத்தாரு. முருகனா? ஆமா, இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. என்னம்மா சொல்ற? சத்தியமா அவர் வந்தாருமா. அப்பா, இந்த பணத்தை அக்காட்ட கொடுத்து உடனே மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டு சொன்னாரு. என்னம்மா சொல்ற? எப்ப வந்தாரு, எங்க வந்தாரு முருகன்? ஜன்னல் வழியா வந்தாருப்பா. ஜன்னல் வழியாவா? ஏமா, எந்த ஜன்னல் பக்கமா வந்தான்னு சொன்னேன்? இதோ இந்த ஜன்னல் வழியாதான்ப்பா. இந்த ஜன்னலா? என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னங்க இருக்கு? குடுக்கிற தெய்வம் ஊரை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த திருச்செந்தூர் முருகன் தான் நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு. திருச்செந்தூர் முருகன் இல்லம்மா, நம்ம இடிஞ்ச கோவில் முருகன். என்னது? ஓ, நீயா? அன்னைக்கு என்னடானா என் மேல பந்த விட்டு எறிஞ்ச, இன்னைக்கு அழுக்கு தண்ணி ஊத்துற. என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டயே மோதிக்கிட்டு வர? தெரியாம பண்ணிட்டேயா, மன்னிச்சுங்க ஐயா. ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி கெஞ்சிருது. அப்புறம் சூட்டமுடி சுப்பையா, தொங்கு மிச ரெங்கையா, ஏமாந்து போனையா, ஜோன் கத்திட்டு வர்றது. உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு மங்கம்மாக்காவை ரொம்ப நல்லா தெரியும். அவங்க பாட்டி ஆசிக்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன், சமைச்சு வைன்னு சொன்னாங்க. ஓ, ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என் தங்கச்சி மங்கம்மா அடிக்கடி சொல்லும், நீ மட்டும் சரின்னு சொல்லு, உனக்கு ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீதானா அது? விடுங்க, என்னங்க விடுங்க, கைய விடுங்க. காவேரி, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த, நீ வந்துட்டே இருக்க. என்னது முகத்துல கீரை கட்டெல்லாம் நினைச்சிருக்கு? அது வந்துக்கா, இந்த சமையல் பண்ணனா, அதுல இந்த தண்ணி இல்ல காய்கறி போட்டு ஊசட்டு நனைஞ்சிருக்குன்னு கேட்டா இவையே இப்படி உளறிட்டு போறா. அதானே என் சட்டை எப்படி சமையல் தண்ணி, அது வந்து இந்த சமையல், இந்த காய்கறி, இந்த கீரை. எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். ஓஹோ,
ஹலோ ராஜு. ஹலோ பசுமதி, ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. என்னப்பா நீயும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துகிட்டு இருக்க? கார் என்னாச்சு? கார் ஷெட்ல நிக்குது, நான் பஸ்ஸுக்கு நிக்கிறேன். பெட்ரோல் விக்கிற விலையில கார் எடுக்கிற மாதிரியா இருக்கு. ஏதாவது ரொம்ப அவசரமா இருந்தா தான் எடுக்கிறது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரவி. ஏன்பா நேற்று காலேஜுக்கு வரல? பரீட்சை நேரத்துல இப்படி மட்டம் போடலாமா? சாரி சார், நேத்து என் ஃப்ரெண்ட் மேரேஜ், அதுக்காக போயிருந்தேன். ஈவினிங் ரிசப்ஷன் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ரமா பண்ணாங்க. ரொம்ப பிரமாதம் சார். காலேஜ் தானே போறீங்க? மோட்டர் சைக்கிள் போலாம். வேண்டாம்ப்பா, நீ போ. ஓகே சார். பசுமதி, ஆ? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. என்ன ராஜு? உன்னுடைய கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் உன் மனைவி இப்படி பொது இடங்கள்ல பாடுறது நல்லாவா இருக்கு? கிட்ட கூப்பிட்டு ஒருத்தன் வருவானா? முருகன் பேரை சொன்னேன், அசந்து விட்டான். சாமி, அப்படின்னா இன்னையோட என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். இல்லையா பின்ன என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன் அவன்ட? அடே பக்தி ஸ்ரத்தையா முருகனுக்கு நான் அர்ச்சனை பண்ணுவேன். முருகன் புஷ்பத்தை அருள்வன், அதை நீ குறிஞ்சி எடுத்து கல்லா மேல வச்சுக்கோ, அப்புறம் பணமா கொட்டுன்னு இருக்கேன். கவனமா கேட்டுக்கோ. அவன் வந்த உடனே முருகா போற்றியும்ப, விக்கிரகத்துக்கு பின்னால ரெடியாயிரு. சண்முகா போற்றியும்ப, புஷ்பத்தை கையில வச்சிருந்து தயாராயிரு. சரவணா போற்றியும்ப, புஷ்பத்தை முன்னால போட்டுடு. அவன் குறிஞ்சு புஷ்பத்தை எடுக்கும் போது நண்டு புடி போட்டு ஒரே அமுக்கு அமைக்கிடு. ஹத்தம். ஒருவேளை அவன் வரலன்னா நண்டு புடி நேக்கு போறேன் இல்லையா? வருவன் பிடி உண்டு. வாங்கண்ணா, வாங்கண்ணா, முருகன் உங்களுக்காக வெயிட்டிங். அர்ச்சனை ஆரம்பிச்சலாம் இல்லையா? பூஜாரி, நீங்க சொன்னபடி எல்லாம் நடக்கும் இல்ல? அவன் தானே கொடுத்தான், அவனுக்கு முன்னாலே காட்டிட்டு இருக்காளே. பலத்தை கொடுத்தான், பணத்தை கொடுக்க போறான். வாங்க. பக்தன் புஷ்பத்துக்காக வந்திருக்கான், அனுகிரகம் பண்ணாம். முருகா போற்றி, சண்முகா போற்றி, சரவணா போற்றி, சரவணா போற்றி. முனியாண்டி போராட்டி. என்னையா முருகனை போய் முனியாண்டிங்கிற? என் அப்பன் முருகனுக்கு பல நாமங்கள் உண்டு. பழனியில் பழனியாண்டி, மருதமலையில் மருதமலையாண்டி, சூளையில் சுப்பிரமணிய தாண்டி. அது சரி, முனியாண்டி எந்த ஊர்ல? அதாங்க. பூயாயா விழ? பூதானே, பூ இப்ப விழும். உடலன்னா முதுகுல விழும். எனக்கு தெரியாதா? முருகா, ஏண்டாப்பா என்ன இப்படி சோதிக்கிற? சரவணா போற்றி, சரிகப்பா தனமா சரவணா போற்றி. பூஜாரி, என்ன யாருன்னு நினைச்ச? மரியாதையா நான் பூஜைக்கு கொடுத்த பணத்தை திரும்பி கொடு. அவசாரம், அவசாரம். அத்தைக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கலாமோ? முருகன் சும்மா இருப்பாரோ? உங்க முடியெல்லாம் கொட்டும். நான் கொடுத்த 10 ரூபாய் திருப்பி கொடுக்க போறியா இல்ல உன் குடல முடிஞ்சு மாய போடலாம்? அண்ணா, என் குடல் ரொம்ப சின்னதுண்ணா, உங்க கழுத்துக்கு பத்தாது. ஒரு வாரம் டை கொடுங்க, பணத்தை பிரட்டி கொடுத்துருவேன். கிண்டலா பண்ற? முன்னாடி திருப்தியா? ஏண்டா இந்த பூசாரி வேண்டாலே அடிபட்டு சாகட்டோட தனியாரு காத்துட்டு இருந்தியா? அதுக்கு இல்ல சாமி. ஏண்டா போடல? ஐயோ கொலகாரன் இவ இல்ல சாமி. எனக்கு நல்லா வேணும்டா. அடே வெடிக்காய் ஏதாவது பட்டிருக்கா பாரு. கொஞ்சம் பலமாவே பட்டிருக்கு. அப்பா அம்மா எங்க போற? இன்னைக்கு அடியார்ல பர்த்டே பார்ட்டி, அதுல என் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு தான் போறேன். நான் காலையில காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரேன். நீ சாயங்காலம் வெளியே போயிட்டு ராத்திரி திரும்பி வர. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குழந்தை இருக்குங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருந்தா நீ இப்படி போவியா? வீட்டை பாத்துக்கிறதுக்கு வேலைக்காரி இருக்கா, குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன குறை? வேலைக்காரிக்கு எங்க மேல இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையே. இதுதான் இந்த வீட்டுல பெரிய குறை. அப்படின்னா 24 மணி நேரமும் இந்த ஜெயிலுக்குள்ளவே அடைஞ்சு கிடக்கணும்னு சொல்றீங்களா? குடும்பம் ஒரு கோயில்னு சொல்லுவாங்க, நீ என்னமா கோயிலையே ஜெயிலுன்னு சொல்ற? சுத்தி வளர்த்து பேசாதீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி நீ ஊர் சுத்துறது எனக்கு பிடிக்கல. 4 பேர் உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கானவங்க என் பாட்டை கேட்டு ரசிக்கிறாங்க. நீங்க சொல்ற 4 பேரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. உனக்கு கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவமானமா இருக்கு. இனிமே நீ எங்கேயும் போய் பாடக்கூடாது. என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? அதிகாரம் இல்லாத கணவனா இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன். இனிமே நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா நாம 2 பேரும் பிரிஞ்சிருக்க வேண்டியதுதான். அது உங்க இஷ்டம். ப்ரோக்ராம்க்கு நேரமாச்சு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க டைம் இல்ல. அப்பா அம்மா நீங்களும் அப்பா தினம் சண்டை போட்டுக்கிறீங்க. சமாதானமா இருக்கணும்னு தாமா நான் ஆசைப்படுறேன். நான் உங்க அம்மா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே.
முருகன் தாமா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ஆமா முருகா, உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை. ஏமா? எங்க அம்மா ஹோட்டல்ல போய் பாடுறாங்க, அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. எங்க அப்பா போ வேண்டாம்னு சொல்றாரு, அது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அதனாலதான் முருகா சண்டை. எங்க அப்பா அம்மா சண்டை நீதான் முருகா தீர்த்து வைக்கணும். என்னால எப்படிமா முடியும்? அப்படின்னா நீ கடவுள் சொன்னது பொய்யா? உன்னால இது முடியலனா வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கவலைப்படாம வீட்டுக்கு போ, நான் ஆக வேண்டியதை பார்த்துக்கிறேன். ராணி இங்க வாமா. மங்கம்மாக்காவை பாத்தீங்கன்னா முருகன் உன்னை உடனடியா கோயிலுக்கு வர சொன்னான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறியாம்மா? சரி முருகா, இப்பவே போய் சொல்லிடுறேன். போமா. வீர வீர சீடர்கள் கூடுங்கள், இரவில்